பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த பூர்ணமத மந்திரமானது சாந்தி மந்திரம் ரொம்ப விசேஷமானது. சொல்லுவாங்க, முழு வேதமே இல்லாமல் சென்று விட்டால் இந்த ஒரு மந்திரத்தை வைத்து மறுபடியும் இதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிடலான்ற அளவுக்கு கருத்துக்கள் அடங்கிய ஒரு மந்திரம் இது சாந்தி பாடம். அதுவும் பூர்ணம், இதுவும் பூர்ணம். பூர்ணம் அதக பூர்ணமிதம், பூர்ணாத் பூர்ணமுதச்சது. பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தாலும் எஞ்சி இருப்பது பூரணமே. இதுதான் இதனுடைய சுருக்கமான அர்த்தம். ஜீவனும் பூர்ணம், பரமாத்மாவும் பூர்ணம். ஒரு 100 ரூபாயிலேருந்து 1 ரூபாய் எடுத்தாலும் அது 100 ரூபாய் இல்லையே, 99 ரூபா தானே. ஆனால் சொல்கிறது பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்தாலும் எஞ்சி இருப்பது பூரணமே. அப்படின்னா என்னென்னா எல்லாமா பூர்ணமாக இருக்கும். பரமாத்மா என்றும் நிறைவானது, பூர்ணமானது. ரொம்ப அற்புதமான ஒரு கருத்துக்கள் அடங்கிய மந்திரம். இந்த சாந்தி பாடத்தே ஒரு வகுப்பு 2 வகுப்பு கூட எடுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே புதிஞ்சிருக்கு. அப்போ அது என்ன, இது என்ன, பூர்ணம்னா என்ன, பெரிய விஷயம். ஒரு பாட்டு சொல்லலாம், நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை சொல்கிறது போல் அதுவும் பூர்ணம், இதுவும் பூர்ணம். எங்கும் பூர்ணம் தான் இருக்கின்றது. பூர்ணம்னா வேறு நினச்சிக்காதுங்க. வீட்டுங்களில் 2 நாளைக்கு முன்னே செய்த பதார்த்தத்தில் வந்து உட்காருமே, அது இல்லை கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிறதுன்னு நினச்சிக்காது. கொழுக்கட்டில் வைக்கிறது நல்லா தான் இருக்கு, பூர்ணம் அது வேற. எஞ்சி இருப்பது அந்த பிரம்மமே, பரம்பொருளே. அது பூர்ணமானது, நிறைவானது, குறைவே இல்லாதது. அதனால தான் அன்னை ஆண்டாள் பாடும்போது, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பார். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், அதுதான் பூர்ணம். நம்ம நேற்றைய 2 வகுப்புகளில் பார்த்த கருத்து மைத்ரேய பிராமணத்தில். மந்திரத்தை படிக்கவே இல்லையா சுவாமி கேட்காதீங்க, படிப்போம். கருத்துக்களை தான் பார்த்துக்கிட்டு வரோம். மனிதர்கள் அடைய வேண்டிய சாத்தியமாக சாஸ்திரம் சொன்ன ஒரு விஷயம் இருக்கின்றது. ஆனால் நாம் முனைந்து அடைகின்ற ஒரு சாத்தியமாக நினைப்பது பணமே. சரி, பணத்தை எதற்காக சம்பாதிக்கிறோன்னு சொல்லி சொன்னால் பணத்திலிருந்து பொருள்களை வாங்க. பொருள்கள் எதற்காக என்றால் இன்பத்தை தருவதால் அந்த பொருள்களை விரும்புகின்றோம். சரி, அதுவே நிறைவாகி விடுகின்றதா என்றால் இல்லை. பிறகு உயிர்கள் நமக்கு அன்பை செலுத்துவதற்கான உயிர்களிலிருந்து, உறவுகளிலிருந்து நமக்கு பிரயோஜனம் கிடைக்க வேண்டும். அது பிறகு தெரிகின்றது. அதெல்லாம் பார்த்தோம், விளக்கமாக பார்த்தோம். உறவுகளை விட்டு நம்ம நேசிக்கின்ற மனிதர்களை விடுத்து எப்படியோ பொருள்களை சேர்த்த பிறகு தெரிகின்றது, அதனால் மட்டும் நமக்கு நிறைவு வரப்போவதில்லை சொல்லி தெரிகின்றது. பிறகு உறவுகளை நாடுகின்றோம். உறவுகளை எதற்காக என்றால் விட்டு கொடுத்து தியாகம் செய்து ஒருவருக்கொருவர் இருந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கொடுக்கல் வாங்கல் மாற்றங்களினால் வரக்கூடிய ஒரு பக்குவத்தை பெறுவதற்காக தான் குடும்பம், கணவன், மனைவி, தாய், தந்தை, நண்பர்கள், உறவுகள் எல்லாமே. அது ஒரு வகையில் என்ன ஆகின்றது, கோடி கொடுத்தும் உறவினரோடு சேர்ந்து வாழ்தல் சொல்லி சொன்னாங்க. உறவுகளை விட்டு கொடுக்கூடாது சொல்லிலாம் இருக்கு, இன்றைக்கும் இருக்கு நிறைய. சரி, அந்த உறவுகளிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பு இருக்க, இன்பம் இருக்க, அதுவும் முழுமையானதா என்று சொன்னால் மனிதர்கள் இந்த அளவில் நின்று விடும் பொழுது சாஸ்திரமானது அது உண்மைதான். ஆனால் இதைவிட பேருண்மை ஒன்று இருக்கின்றது. இது மட்டுமே நம்முடைய சாத்தியம், லட்சியம் இல்லை. ஏனென்றால் நாம் நேசிக்கின்ற அந்த உறவுகள், அந்த உயிர்களும் கூட என்ன ஆகின்றது, அனித்தியமானது. நாமும் அனித்தியமானவர்கள். ஆக நித்தியமானதாக இருக்கவில்லை. அந்த உறவுகளை கொடுக்கக்கூடிய உயிர்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தால் நமக்கு அதில் என்ன பிரச்சனை வந்துடுது. அது மட்டும் இல்லை,
எல்லோருமே எப்போதும் ஒரே மாதிரியாக நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியறதில்லை. கொஞ்சம் ஏற்றத்தாழ் வந்து விடுகின்றது, அனித்தியமானது. அதன் பிறகு பார்த்தோம், குணமாற்றங்களும் வந்து விடுகின்றது, நிபந்தனையும் அதில் இருக்கின்றது சொல்லி பார்த்தோம். நிபந்தனையற்று நாம் யாரையும் நேசிப்பதில்லை சொல்லி பார்த்தோம். அதன் பிறகு இன்னொன்னு பார்த்தோம், எந்த நேசிப்பிலும் நிபந்தனையோடு தான் இருக்கின்றது. தாயினுடைய அன்பு கூட மகன் என்ற நிபந்தனை இருப்பதனால் அங்கு அந்த அன்பு இருக்கின்றது, இல்லை என்றால் அந்த அளவிற்கு இருப்பதில்லை என்றெல்லாம் நாம் பார்த்து முடித்தோம். கடைசியில் பார்த்தோம், எந்த ஒன்றையும், பொருளையோ பணத்தையோ உறவுகளையோ அன்பையோ எல்லாவற்றையும் நேசிப்பதனுடைய காரணம், அந்த நேசிப்பினால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி வருவதனால், அவர்களிடத்தில் நான் செலுத்துகின்ற அன்பினால் எனக்கு ஒரு நிறைவு வருவதனால், அதனால் தான் அதை நேசிக்கின்றோம். பொருளுக்காக பொருளை நேசிக்கவில்லை, பணத்துக்காக பணத்தை நேசிக்கவில்லை, உறவுகளுக்காக உறவுகளை நேசிக்கவில்லை. அந்த உறவுகளில் எல்லாவற்றிலிருந்து எனக்கு வருகின்ற ஆனந்தம், மகிழ்ச்சி, எனக்கு அது மகிழ்ச்சியை தருவதனால் அதை நான் நேசிக்கின்றேன். ஆக நிபந்தனையுடன் கூடியதாக இருக்கின்ற எந்த நேசிப்பும் நமக்கு நிபந்தனையுடன் கூடியதாக இருக்கின்றது. அன்கண்டிஷனலாக எதையும் நாம் நேசிப்பதில்லை. அது பார்த்தோம். ரொம்ப ஆழ்ந்து யோசித்தா நமக்கு தெரியும். அதுதான் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை போட்டோம், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இந்த வார்த்தை ஆட்டம் பாம் போல ஒரு வார்த்தையை யாக்ஞவல்கியர் மைத்ரேயிட்ட சொல்றார். மைத்ரேயி ப்ராப்ளம் என்னன்னா, ஞானம் இருக்கு, யாக்ஞவல்யருக்கு ஞானம் இருக்கு, சந்தேகம் இல்லாத ஞானம் இருக்கு, நிஷ்டை கூடுவதற்காக தவம் பண்ணுவதற்கு காட்டுக்கு போறேன், நிதித்தியாசனத்துக்கு தான் காட்டுக்கு போறேன்டா, வேற ஒன்றும் இல்லை. ஞானத்தை பெறுவதற்காக காட்டுக்கு போகலை. அந்த அறிவில் நிலை பெற்று இருப்பதற்கு சில விதமான டிஸ்டர்பன்ஸ் இங்கே இருந்தால் இருக்கு, நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லி போறார். அப்போ அந்த அம்மா கேட்டுடுறாங்க, இந்த உறவுகளை விடுறது தான் அந்த அம்மா கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் கூட வேற கேள்வி கேட்குறாங்க. இந்த செல்வம் எனக்கு மரணமில்லா நிலையை தருமா, நிறைவை தருமா, நீங்கள் எதுக்காக அங்கே போகிறீங்க, உங்களுக்கு இந்த செல்வம் நிறைவை தரணும், எது உங்களுக்கு நிறைவு கொடுத்தது, அப்படி உங்களுக்கு நிறைவு கொடுத்த அந்த அறிவை எனக்கு போதித்து விட்டு செல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான். அவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிஷ்யாக ஏற்றுக்கொண்டு மனைவியே சிஷ்யாக மாறுகின்றார். ஏற்றுக்கொண்டு அமர வைத்து அழகாக சாஸ்திர விஷயங்களை போதிக்கின்றார். இந்த அற்புதமான மந்திர பகுதி தான் 2, 4, 5, 2வது அத்தியாயம் 4வது பகுதி 5வது மந்திரம். இது 2 இடத்துல வருதுன்னு சொல்லி பார்த்தோம். பிருகதாரண்ய உபநிஷத்தில் 4வது இதுலேயும் வருது, இங்கே 2வது அத்தியாயத்தில் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து, எந்த ஒரு நேசிப்பும் முழுமையானதாக இல்லை, அது தாய் அன்பு உட்பட, அதையெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஆகவே இதை தாண்டி நம்முடைய மன வளர்ச்சிக்கு இந்த நேசிப்பெல்லாம் தேவைதான், தவிர அதுவே முடிவும் அல்ல, அதையும் கூட நம்ம பார்த்தோம். ஆனால் மனித குலமானது அதே முடிவாக நினைக்கின்றது. அதனால் என்ன ஆகிட்டு இருக்கின்றது, எல்லாவற்றிலிருந்து தப்பிச்சுட்டு வந்துடும், கடைசியில் உறவுகளை சிக்கி கொண்டு அவஸ்தைப்படுவோம். அதுக்காக உறவுகள் தேவையா இல்லையா? அப்படி இல்லை. உறவுகள் தேவை தேவை தேவை. பணம் தேவையா என்றால் தேவை தேவை தேவை. வாழ்க்கை வசதிகள் தேவையா என்றால் தேவை தேவை தான். அது இல்லை என்றால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை ஜீவித்தம் நடக்காது. ஆனாலும் அதுவே முழுமை என்று நினைத்து நாம் கடைசி காலத்தில் அதில் வருகின்ற ஏமாற்றங்களிலிருந்து அவஸ்தைப்படாமல் தப்பித்து கொண்டு அமைதியான நம்முடைய வாழ்க்கைக்காக சாஸ்திரமானது அழகாக வழிகாட்டுகின்றது. அதுதான் இங்கே எல்லா பொருள்கள், எல்லா உறவுகள், எல்லா தேவைகள் எல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய மனதில் எப்படி இருந்தால் நாம் நிறைவாக அமைதியாக ஆனந்தமாக வாழ்ந்து இவைகளிலிருந்து விடுபட்ட மனநிலையோடு வாழ்ந்து நாம் நிறைவு பெறலாம், இந்த பிறவியை எடுத்தது பிரயோஜனத்தை பெறலாம் என்பதற்காக தான் சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரு ஒரு முறையில் வழிகாட்டுகின்றது. அடுத்து கடைசியாக பொருளிலிருந்தும் உறவுகளிலிருந்தும் அனைத்திலிருந்தும் அந்த அவன் விரும்புவது நம்ம நிறைவாக பார்த்தோம், அவனுடைய மகிழ்ச்சி ஆனந்தம் தான். அவனுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை, ஆனந்தத்தை தரவில்லை என்றால் எப்படிப்பட்ட பொருளாக இருந்தால் அந்த விடுபட விரும்புகின்றான். ஒருத்தர் சொன்னார், தற்கொலை செய்து கொள்வது கூட எதற்காக என்றான், இருக்கிற சூழ்நிலை மற்றவற்றும் தான் விடுபட வேண்டும் நினைக்கின்றான். அந்த சூழ்நிலை அவனுக்கு துயரத்தை கொடுப்பதாக கருதுகின்றான். இதிலிருந்து விடுபட்டால் தான் நான் நிறைவாக அமைதியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதால் தான் தற்கொலையை செய்து கொள்கின்றான் சொல்லி சொன்னார். அந்த நேரத்தில் இருந்து விடுபடணும். அப்போ அது அவனுக்கு பிரச்சனையா இருக்கு. அதுக்கும் கூட காரணம் உண்மையில் அவன் நேசிப்பது எதுவென்றால்
அவனைத்தான் நேசிக்கின்றான்னு சொல்லி பார்த்தோம். அதில் இன்னொன்று பார்த்தோம், யாரும் யாரையும் நேசிக்க முடியாது, உண்மையில் அவரவர்களைத்தான் நேசிக்கின்றார்கள், நேசிக்க முடியும். ரொம்ப உட்காந்து யோசித்தா தாங்க இந்த விஷயம் புரியும். எடுத்த உடனே புரியாது. அது எப்படி தான் சொல்லுவோம், அது எப்படி தான் சொல்லுவோம். ஒன்றுமில்லை, நம்ம உடல்லையே கூட ஒரு உறுப்பு இருக்கு, அதை எடுத்தால் தான் நீங்கள் வாழ்க்கை வாழ முடியும். அதனால ஒரு காலை எடுத்துடுறேன், ஒரு விரலை எடுத்துடலாம், என்ன சொல்கிறோம் நம்ம? ஏன் நான் இருக்கணும், எனக்கு நல்லா இருக்கணும், அதுக்காக அதை இழக்கிறதுக்கும் தயாராக இருக்கும். இந்த மனப்பக்குவத்தினால் நமக்கு வரக்கூடிய பிரயோஜனத்தை பார்த்தோம். வைராகியம் வரும். வைராகியம் என்பது ஏதோ வெறுப்பு அப்படிலாம் இல்லை. எவ்வளவு இருந்தாலும் அந்த பொருள்களிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனம் இதுதான் என்று புரிந்த மனநிலை. சொன்னார் இல்லையா, 1000 இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட், சினிமா பாட்டில் 1000 இருந்த உறவுகள் இருந்து நோ பீஸ் ஆஃப் மைண்ட் தான். பீஸ் ஆஃப் மைண்ட்ல பீஸ் ஆஃப் மைண்ட். ஆக இந்த நேசிப்பு என்பது நாமும் பிறரை நேசிக்க வேண்டும், நமக்கும் நேசிப்பது பிறர் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு வகையான மன வளர்ச்சிக்கு உதவுகின்றது. அதனால தான் அன்பே சிவம் சொல்லி சொன்னோம். அன்பு தான் சிவம், சிவம் என்பது அன்பே சொல்லி எல்லாம் பார்த்தோம். அன்பை கொடுத்து அன்பை பெற்று இருந்தால் மனம் மென்மையடையும், சந்தேகம் இல்லை. ஆனாலும் யாரும் எதையும் முழுமையாக நேசிக்க முடிவதில்லை, முடியாது. நீ யாரையாவது ஒருவரை நேசிக்கின்றாய் என்றால் அவர்களால் வருகின்ற சுகத்தினால் தான், உன்னுடைய மன மகிழ்ச்சிக்காகத்தான் நீ அவர்களை நேசிக்கின்றாய், நேசிக்க முடியும் சொல்லி சொல்றது. ஆக உண்மையில் நீ யாரை நேசிக்கின்றாய் என்று பார்த்தால் கடைசியில் வேண்டாகத்து, நீ உண்மையில் உன்னைத்தான் நீ நேசிக்கின்றாய், உன்னைத்தான் நீ நேசிக்க முடியும். அவர்களுடைய இருப்பில் நீ மகிழ்ச்சி அடைகின்றாய், உனக்காகத்தான் நீ அவர்களை நேசிக்கின்றாய். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறது. உனக்கு அவர்கள் மகிழ்ச்சியை தருவதால் தான் நீ அவர்களை நேசிக்கின்றாய். அது நண்பனாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஆகவே இது ஒரு கோணத்துல பார்த்தோம். அதனால் இவன் பெறக்கூடிய மனநிலை என்னவென்றால், என்னையும் யாரும் நேசிக்க முடியாது, முழுமையாக நேசிக்க முடியாது. நாம சொல்லுவோம், நான் முழுமையா உன்னையே நேசித்தேன், உனக்கே இதெல்லாம் பண்ணனே போனேன்னு சொல்லுவோம். அது நம்மையும் யாரும் நேசிக்க முடியாது முழுமையாக, நாமும் யாரையும் முழுமையாக நேசிக்க முடியாது. இதெல்லாம் இந்த பகுதியிலிருந்து பெறக்கூடிய அறிவு கருத்துக்கள். ஆக உண்மையில் அவரவர்களைத்தான் அவரவர்கள் நேசிக்கின்றோம். இது பெரிய உண்மைங்க. இது ஒரு பெரிய ரகசியம், இது பெரிய உண்மை. கேட்க கடினமாக இருந்தாலும் கூட சிந்தித்தால் இதனுடைய உண்மை நமக்கு புரியும். அதற்கு முன் இந்த அறிவு நமக்கு கிடைத்து விட்டால் என்ன நன்மை என்று பார்த்தோம். இந்த அறிவு நமக்கு விளங்கும் பொழுது, உறவுகள் கசக்கும் பொழுது நமக்கு துயரம் அதிகம் இருக்காது, அல்லது விடுபட்டிருப்போம். ஆமா, இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே, எல்லாம் அப்படித்தான் இருக்கும். நம்ம இந்த அறிவை பெறுவதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுவதற்காகத்தான். நிறைய பேர் சொல்றாங்க வேதாந்தம் என்பது சும்மா, அப்படிலாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாட ப்ராப்ளத்துக்கு சால்வேஷன் கொடுக்கல சொல்லி சொன்னா அந்த அறிவுடைய பிரயோஜனம் பெருசா இருக்காது. ஆக வேதாந்த தத்துவம் என்பது நம்முடைய வாழ்க்கையுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கும் இந்த அறிவை நாம் பெற்று இருந்தால் சீக்கிரமாக இல்லை சகஜமாக அதை கடந்து சென்று விட முடியும். அதுக்காகத்தான். அடுத்து இந்த அறிவானது நமக்கு அசங்கத்தை, தனிமையை தரும், அல்லது தனிமையாக இருக்கும் பொழுது துயரத்தை உணராமல் இருப்பதற்கு பயன்படும். நிறைய நேரத்தை வீட்டிலே பார்க்கலாம். ஒரு தாய் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும், அண்ணன் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், போகவே கூடாது. போனாலும் என்ன, 10 ஃபோன் போட்டுருவோம், எப்போ வர எப்போ வர. ஒரு திருமணமாகி வந்தால் மருமகள் கூட இவ்வளோ நாள் அவங்க கூட பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த குழந்தை கொஞ்சம் போய் இருக்குன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் மாமியார் என்ன பண்ணோம், விடத்து மனசு வர. என்ன சும்மா அங்கே வீட்டில் போயிருக்கிறேன்னா
கொஞ்ச நாள் ஆகணும், இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகணும் இல்லை மைண்டு. அடுத்து மனைவி எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஒரு போகிறாங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு மற்றதுக்கு அது ஆன்மீகமாக கூட வச்சுக்கோமே, இவரால் தனியாக இருக்க முடியாது. ஆக இது மட்டும் இல்லை, தனியே இருப்பதற்கு நமக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால். நான் உண்மையில் நான் எப்போ தனிதான், உண்மையில் தனிதான். நான் தான் மனசில் அதை எல்லாத்தையும் சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சுவாமி காட்டில் போயிட்டு இருந்தார் சிஷ்யன் கூட. போயிட்டு இருக்கும்போது சிஷ்யன் சொன்னால் சரி சரி முன்னே போயிட்டு இருப்பான், நான் வரேன்னு சொன்னார். சரின்னு போயிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்து ஒரே சத்தம் கேட்டுது, என்னை விட்டுடு விட்டுடு விட்டுன்னு சத்தம் கேட்டுது. சிஷ்யன் அங்கேருந்து ஓடி வந்தேன், என்னடா அது கரடி எதுனா பிடிச்சிடுச்சு என்ன, நம்ம குருநாதன் ஓடி வந்தா ஒரு மரத்தை சேர்த்து பிடிச்சு கட்டிக்கிட்டு என்னை விட்டுடு விட்டுடுன்னா. ஆமாம், தான் என்ன குருநாதருக்கு நல்லா தானே இருந்தார், என்ன ஆயிடுச்சு அவருக்கு? என்ன சாமி நீங்கள் தானே பிடிச்சிருக்கீங்க, அதை விட்டுடு விட்டுடு சொல்கிறீங்களே. ஓ அப்படியாப்பான்னு சொன்னார். அது மூலம் ஒரு கருத்தை உணர்த்துறார். எல்லாவற்றையும் நாம தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமே தவிர அது நம்ம பிடிச்சிக்கிட்டு இல்லை. வீடு நம்மளை பிடிச்சிருந்தா இங்கே வர முடியுமா கிளாஸுக்கு? நம்ம கூட வீடு சேர்ந்து வரணும் இல்லை? எல்லாத்தையும் நாம தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் மனதளவில். ஆகிய தனிமை அசங்கத்துக்கு இந்த அறிவானது பயன்படும். யாரும் இருந்தா ஓகே, யாரும் இல்லையா டபுள் ஓகே போட்டு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும். அசங்கத்துக்கு இது ஒரு பிரயோஜனத்தை தருகின்ற இந்த அறிவானது. என்னை சுற்றி அன்பு செலுத்துவதற்கு ஒரு கூட்டம் இருந்தால் சரிதான், இல்லை என்றாலும் சரிதான். அதுக்காக ஏங்க மாட்டேன், தவிக்க மாட்டேன், இல்லையே என்று புலம்ப மாட்டேன். அதற்கு பயன்படும். இரண்டாவது பயன் ஜடப்பொருள்கள் மனிதர்கள் என்கின்ற இந்த அனாத்மாவிலிருந்து நாம் விடுபட்ட மனநிலையை பெற்றிருப்போம். ரெண்டு ஒன்று தான். முதல் சொன்ன பலன் இந்த பலன் ஒன்று தான். மூன்றாவது பலன், அனாத்மாவில் சிறிய சிறிய இன்பம் இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. இந்த சிறிய சிறிய இன்பங்களை அவ்வப்போது மனசும் கேட்கும். ஆனால் இது என்னுடைய லட்சியம் இல்லை என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைத்துவிடும். இந்த தெளிவு கிடைச்சா என்ன பண்ணுவோம்னா, உண்மையான சாத்தியம் எது என்பதில் சென்று அமருவோம். அந்த உண்மையான சாத்தியமாக நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்க போறது அது கேள்வியாக இருக்கு. எது நம்முடைய உண்மையான சாத்தியம், அதை நம்ம பார்ப்போம். ஆக ஆபாச சாத்தியத்திலிருந்து, ஆபாச சாத்தியம் என்ன, பொய்யான சாத்தியங்களிலிருந்து நம்முடைய மனதை விலக்கி மெய்யான சாத்தியத்தில் நம்முடைய மனதை அல்லது நம்மை தேட வைக்கும். அந்த தேடலுக்கு இந்த அறிவானது பயன்படும் இந்த அளவிற்கு. ஆக யாரும் என்னை நேசிக்க முடியாது, நாமும் யாரையும் நேசிக்க முடியாது. இந்த அறிவு பெரிய ரிலீஃபை தரும் சாஸ்திரம் சொல்றது. நிச்சயமா உட்கார்ந்து யோசித்தா தான் நமக்கு புரியும். அதுதான் நான் சொன்னேன், சாஸ்திரம் சொன்னது பணம், அதை கடந்த அன்பு, அந்த அன்புகளில் மண்மை அடைந்த மனதுதான் இந்த தத்துவ கருத்தை ஏற்றுக்கொள்ளும், புரியும், உட்கார்ந்து சிந்திக்கவே நினைக்க. இல்லைன்னா உடனே ரிஜெக்ட் பண்ணிடும். இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் முதல்ல சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்தவர்களால் தான் இந்த சாஸ்திர கருத்து பிரயோஜனத்தை தரும் நம்ம சொல்லியிருக்கின்றோம். அதனால்தான் நிறைய பேர் வேதாந்த விஷயத்துக்கு வரதே இல்லை சொல்லிச்சோம். ஏன் தெரியுங்களா, சில உண்மைகள்லாம் அது போட்டு உடைச்சிடும். நாம கூட பாருங்க, நம்ம யாராவது புகழ்ந்து பேசுவர்களிடத்துல தான் நிறைய நெருக்கமாக இருப்போம். நம்மை பற்றி ஒன்று ரெண்டு குறைகளை சொல்லுகின்றவர்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சம் விலகிடுவோம் அல்லது தூரம் இருந்துடும். அவர் கூட இருக்க உறவையே விட்டுடுவோம். நம்ம ஏன், நம்மளை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, விமர்சனம் பண்ணுறாரு. அந்த விமர்சனத்தில் நியாயம் இருந்தால் எடுத்துக்கொண்டு அது நம்முடைய வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம விமர்சிப்பவர்கள் இடத்துல நாம் நெருங்கிறது இல்லையே, அது நமக்கு பிடிக்கிறது இல்லை. நம்மளை யாருன்னா ரெண்டு புகழ்ந்து சொன்னால் இன்னும் கூட கொஞ்சம் சொல்லுங்க, இன்னும் கூட கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்த நண்பர் வந்தா சொல்லுங்களேன், அவர்கிட்ட கிட்ட சொல்லுங்க, ரெண்டு காஃபி கூட வாங்கி தரோம், இன்னொரு காஃபி கூட சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. ஆக இந்த ஆபாச சாத்தியத்திலிருந்து நாம் மாறுவதற்கு இந்த அறிவு பயன்படும். சரி, இப்போ நம்மை நாம் நேசிக்கும் விஷயம் எந்த அளவிற்கு உண்மை, இதையும் புரியணுமே. அதற்கு சில லாஜிக் நான் சொல்றேன். சரி, நாம் யாரையும் நேசிக்க முடியாது, மற்றவர்கள் நம்ம நேசிக்க முடியாது, உண்மையில் அவரவர்கள் தான் நேசிக்கின்றார்கள் என்றால் அதற்கு சில லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். உட்காந்து யோசனை பண்ணலை, நாம சாஸ்திரம் நம்மளை யோசிக்க வைக்கின்றது. கட்டோபனிஷத்தில் ஆச்சாரியர் இந்த உலகத்தை
பரீட்சலோக முண்டகோபனிஷத்து நினைக்கிறேன், கட்டோபனிஷத்தில் இந்த உலகத்தை எப்படி பரீட்சை பண்ணன்றதுக்கு குழுவெல்லாம் கொடுக்குறார். ஆகமேன பரீட்சா, அனுபவேன பரீட்சா அப்படிலாம் சொல்லி சொல்கிறார். ஆமாம், யுக்தி பூர்வமாக பரீட்சையெல்லாம் சொல்கிறார். பரீட்சை பண்ணுறதுக்கே நமக்கு எதுன்னு சொல்லி குழு தெரியறதில்ல. அது போல் இந்த இடத்துல சில ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் சொல்லுது பாருங்க. முதல் விஷயம், எப்படி நாம் நம்மைத்தான் நேசிக்கின்றோம் என்பதற்கு. பொதுவாக நமக்கு எது விருப்பமாக இருக்கோ அந்த பொருளைத்தான் நாம் என்ன பண்ணுவோம், விருப்பத்துக்குரிய பொருளைத்தான் சாத்தியமாக்கி அதை அடைவதற்கு முயற்சி பண்ணுவோம். விஷத்தை யாருன்னா நம்முடைய சாத்தியமாக்குவோமா, விரும்புவோமா? உணவை என்ன பண்ணுவோம், நம்முடைய சாத்தியமாக நினைப்போம் இல்லையா, அதை நாடுவோம். ஆக எந்த பொருள் நம்முடைய விருப்புக்குரியதாக இருக்கின்றதோ அதைத்தான் நம்முடைய சாத்தியமாக்கி அதை அடைய முயற்சி செய்து கொண்டிருப்போம் இல்லையா. ஆனால் எதை நாம் விரும்புகின்றோம் என்பது பெரிய லிஸ்டே இருக்கு. ஆனால் உண்மையில் நாம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த ஒரு இடத்துல ஒரு அழகா சொல்றாங்க, 5 வயதில் நாம் விரும்பிய பொருள்கள், 10 வயதில் நாம் விரும்பிய பொருள்கள், கல்லூரியில் படிக்கும்போது நாம் விரும்பிய பொருள்கள், வேலைக்கு சென்ற பிற்பாடு நாம் விரும்பிய பொருள்கள், திருமணமான பிறகு நாம் விரும்பிய பொருள்கள், வயதான காலத்திலிருந்து விரும்பிய பொருள்களை பார்த்தால் விரும்பிய பொருள்கள் எல்லாம் மாறி 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 வந்திருக்கும். சின்ன குழந்தையில நம்ம பார்ப்போம், சில நேரத்தை நமக்கே பெரியவங்க சொல்லும்போது ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும். சின்ன விளையாட்டு பொருள்களுக்கெல்லாம் விழுந்து பிறண்டு அழுது பிறண்டு இருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா. அது அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், தாத்தாவுக்கு தெரியும் இந்த இதுக்கு என்ன அழுதான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு 60 வயசுல அதுக்காக விழுந்து பிறண்டு அழுவுமா, ஒரு கோழி பொம்புறதுக்காக? அழமாட்டோம். ஆனாலும் பொருள்கள் மாறியது, ஆனால் அவன் விருப்பம் மட்டும் மாறவே இல்லை. ஏன் அவனுக்கு விருப்பம் மாறலை சொல்லி சொன்னா, அந்த பொருளிலிருந்து அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும்னு சொல்லி நினைக்கிறான். ஏதோ ஒரு சந்தோஷம் அவனுக்கு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறான். ஆக எத்தனை பொருள்கள் மாறினாலும் உண்மையில் நாம் விரும்புவது அங்கே என்ன, எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். ஆக எல்லா பொருள்களிலிருந்தும் நாம் விரும்புவது மகிழ்ச்சியைத்தான், ஆனந்தத்தை தான். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃப்ளைட் எப்படி அழகா போய் ஒரு லேண்ட் ஆக போறதோ, ரொம்ப உயரத்துல பறந்து கீழே கீழே வந்து அப்புறம் தரையில லேண்ட் ஆக போறது, நம்ம மனசுல அழகா அந்த கருத்தை உட்கார வைக்க போறார் இந்த உபனிஷத்து ஆசிரியர். உண்மையில் நான் விரும்புவது பொருளை இல்லை, அங்கு நான் விரும்புவது ஆனந்தத்தை தான், மகிழ்ச்சியை தான். நான் விரும்புகின்ற சாத்தியம் ஆனந்தம் தான். அப்ப ஆனந்தம் தான் என்ற லட்சியம் சாத்தியம் என்றால், ஒருத்தர் சொல்றார், நான் எல்லா பொருள்களையும் கொடுக்குறேன் உனக்கு, ஆனா அதுல ஆனந்தத்தை மட்டும் எடுத்துடுறேன் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? எனக்கு எதுக்குன்னு தான் சொல்லுவோம் இல்லையா. நிறைய பெட்டி நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த பைசா எல்லாம் செல்லாத நோட்டுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை, ஒரு பெட்டி நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இது ஒரு பைசாவோட எடுத்து செலவு பண்ணக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? எதுக்கு நமக்கு? ஆக எல்லா பொருளும் தருகிறேன், ஆனால் அது சந்தோஷம் இல்லை சொல்லி சொன்னா நமக்கு விருப்பம் வருமா? மாட்டோம். ஆகவே எது இல்லை என்றாலும் பரவாயில்லை, எனக்கு என்ன வேணும்? ஆனந்தம் வேணும். நம்ம சொல்லுறது என்ன இருந்தாலும் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நிம்மதியாக இருக்கேன், ஆளை விடு சொல்கிறோமா இல்லையா ஒரு ஸ்டேஜில்? இதெல்லாம் வேண்டாம், நான் நிம்மதியாக இருக்கணும். சரி, நான் எங்கன்னா வெளியினாலும் போயிட்டு வரேன். சில நேரத்தில் வெளியில் போனேன், வீட்டை விட்டு போனேன்னு சொல்லி நினைக்கிறோம். எதுக்காக? ஒரு மாற்றம் வரணும். அந்த சூழ்நிலை எனக்கு என்ன பண்ணுறது, பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அங்கே விரும்புவது என்னுடைய கம்ஃபர்ட். நான் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியல, என்னுடைய மனதில் அந்த ஆனந்தம் இல்லை, எனக்கு மகிழ்ச்சிக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என்னுடைய நிறைவுக்கு அது ஒரு குறைபாடாக இருக்குது. ஆகவே ரொம்ப யோசித்து பார்த்தால் கடைசியில் மனிதன் அவனைத்தான் அவன் நேசிக்கின்றான். அவன் விரும்புவது மகிழ்ச்சி, ஆனந்தம், அதைத்தான் நான் விரும்புகின்றான் என்பது அழகாக நிறைய லாஜிக் சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. இதுவே போதும் நமக்கு. சரி, ஆனந்தம் தான் நம்முடைய லட்சியம் சொல்லி சொன்னா, சாத்தியம் சொல்லி சொன்னா, அந்த ஆனந்தம் எங்குள்ளது? ஆனந்தம் நல்ல எண்ணெயில் இருக்கா, தேனி ஆனந்தத்தில் இருக்கா, எங்க இருக்கு? ஆனந்தம் தான் நம்முடைய லட்சியம் சொல்லி சொன்னா அது எங்க இருக்கு? அது ஒரு பெரிய கேள்வி கொண்டு நிறுத்திட்டுது இந்த இடத்துல தான். எங்காவது ஒரு இடத்துல இருந்தா அதை சென்று நான் என்ன பண்ணலாம்? அடைந்து விடலாம். மதுரையில் ஒரு ஆயில் கடையில்
வாழ்கண்ணல் ஆயுளுடன். ஆயில் அது போட்டுட்டு வாழ்கண்ணல் இருக்கு. அந்த கடையில பார்த்தல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அது தெரியல, நல்லா அழகா யோசித்து இருக்கார். வாழ்கண்ணல் ஆயுளுடன் ரெண்டு அர்த்தம் வருது. OIL ஆயில் அதுவும் அர்த்தம் இருக்கு, ஆயுள் அதுவும் அர்த்தம் இருக்கு. எங்காவது ஒரு இடத்துல இருந்தால் அதை நாம் என்ன பண்ணலாம், சென்று அதை அடைந்து விடலாம். அது எங்க இருக்கு? சாஸ்திரம் சொல்றது அந்த இடத்துக்கு பேர் தான், நான் ஒரு இடம் சொல்றேன், அந்த இடத்துக்கு பேர் தான் ஆத்மா. அந்த ஆனந்தம் இருக்கிற இடத்துக்கு பெயர் ஆத்மா. ஆத்மாதான் ஆனந்தத்தின் இருப்பிடம், அதுதான் ஆனந்த சொரூபம், அதுதான் நீ, நீதான் அது, நீதான் ஆனந்தம், நான் தான் ஆனந்த சொரூபம். அப்போ இங்க எது லட்சியம் சாத்தியம்? கடைசியில பார்த்தா ஆத்மான்னு சொல்லி சொன்னா அது எங்கேயோ இருக்கிறத தேர்ட் பர்சனா ஃபோர்த் பர்சனா நினைக்கிறத விட அங்க நான் சொல்லி, நான் என்பதும் ஆத்மா என்பதும் வேற வேற இல்லை. நான் என்ற வார்த்தைக்கு சாஸ்திரம் சொல்லுகின்ற வார்த்தை ஆத்மா. நான் நான் சொல்றோம் இல்லையா, ஐ ஐ ஐ ஐ சொல்றோம் இல்லையா, இந்த உலகத்துல அதிகமாக பயன்படுத்துற ஒரே வார்த்தை ஐ தானா. இந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா எந்த பேங்க் ரொம்ப ஈகோ இருக்க பேங்க் ஐ ஐ சொல்லிச்சுன்னா ICICI பேங்க் ஐ இருக்கு அதுல. நான் நான் என்ற வார்த்தை நிறைய உபயோகப்படுத்தியிருக்கும். ஆனால் அந்த நான் என்பதற்கு சாஸ்திரம் தருகின்ற ஒரு வார்த்தை ஆத்மா. அந்த ஆத்மா, அதைத்தான் மைத்ரேயி சொல்றார். அரே மைத்ரேயி, ஆத்மா தான் நம்மால் கேட்கப்பட வேண்டும், ஆத்மாதான் நம்மால் சிந்திக்கப்பட வேண்டும், ஆத்மாதான் நம்மால் தியானிக்கப்பட வேண்டும். அதுதான் இங்க சொல்றார். ரொம்ப அழகான இடம் இது. ஆகவே நீ விரும்புவது சாத்தியம் ஆனந்தம், அந்த ஆனந்தம் என்பது ஆத்மா, அது இருக்கும் இடம் எது? நான் தான். ஆகவே ஆத்மாதான் நான் தான் சாத்தியம். அப்ப என்னைத்தான் நான் என்ன பண்றேன்? விரும்புகின்றேன், நேசிக்கின்றேன், அதைத்தான் தேடுகின்றேன். அதுதான் எனக்கு வேண்டும். அது எங்க இருக்கு? என்னிடத்திலேயே நானாகவே இருந்து கொண்டிருப்பது. அது தெரியலையேன்னா அதை தான் சாஸ்திரம் சொல்ல, நான் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோ. என்னுட்கலந்தாய் யான் அறியாதிருந்தாய் இறைவா இனியேனும். என்னுள்ளே இருக்க, எனக்கு தெரியாது இருந்த. அதுதான் பெரிய ரகசியம். இந்த உலகத்தில் இருக்க ரகசியங்களுக்கெல்லாம் பெரிய ரகசியம் என்னன்னா, நானாகவே இருந்து கொண்டு என்னையே நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். அது வேற எங்கேயோ இல்லை, நானாகவே தானாகவே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பது. அது எப்போ ஒரு சமயத்தில் வந்துடுச்சு அப்படிலாம் இல்லை, சட்டை போல எடுத்து போட்டுக்கிடுற அப்படிலாம் இல்லை. அது என்றுமே நானாக என்னுள்ளே இருந்து கொண்டுள்ள ஒரு தத்துவம். கனவிலும் நனவிலும் ஆழ்ந்த உறக்கத்திலும் என்னிலிருந்து ஒரு வினாடி கூட நீங்காத சொரூபமாக இருப்பது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருந்து கொண்டிருப்பது. இந்த உடல் சென்றாலும் கூட அது என்னை விட்டு நீங்காததாக இருக்கு, நானாகத்தான் இருக்கிறது, நானேயாகத்தான் இருக்கிறது, வேற எதுவாக இல்லை. அனுபவங்கள் மாறுது, பிறவிகளில் உடல்கள் மாறுகின்றது, ஆனால் ஆத்மாவாகிய நான் மாறாதவன். மறைவது உடல் தானே தவிர ஆத்மா இல்லை. அந்த ஆத்மா என்பது நீ, அந்த ஆத்மா என்பதும் ஆனந்தம் என்பதும் நீ என்பதும் வேற வேற இல்லை, ஒன்று அந்த சேம் சொல்லி சொல்றது. இதை நல்லா உட்காந்து அமைதியாக சிந்தனை பண்ணி ரொம்ப யோசிக்கணும். சில நேரம் இதை பற்றி அறிவு வந்துடும், ஆனால் அதில் இருக்கிறதுன்றது ரொம்ப கடினமாக இருக்கும். அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம அடுத்த வகுப்பில். அதுதான் நம்ம அடுத்த விஷயம். அதுதான்
ஆக ஆத்மாதான் நான், நான் தான் ஆத்மா. ஆக என்று சாத்தியம் அதுவே. தேடினேன் திக்கனைத்தும் தண்டனிட்டேன் சிந்தனேந்து வாடினேன் என் மயக்கம் மாற்றாய் பராபரம. தாய்மன்னர் சொல்றார், தேடினேன் திக்கனைத்தும், எங்கெல்லாம் தேடுவதோ. தேடி தேடோனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன், நானாகவே தெரிந்து கொண்டேன், என்னையாகவே புரிந்து கொண்டேன். அதுதான் ஆத்மா, அதுதான் நீ, அதுதான் ஆனந்தம். ஆக இங்கு நான் விரும்புவது நான் தான், அதுதான் சாத்தியம் என்பது தெரிகின்றது, புரிகின்றது சுவாமி. அந்த பொருள் சந்தோஷம் என்பது எனக்கு இப்பொழுது நீங்க சொன்னதிலிருந்து விளங்கிவிட்டது, அதுவும் புரிகின்றது. ஆனால் இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம்லாம் சொல்றீங்களே, அது ஆத்மாவிடம் இருக்குன்னு சொல்றீங்களே, அது ஆத்மஸ்வரூபம் சொல்றீங்களே, அதுதான் சாமி புரியல. பழைய இடத்துக்கு வந்த, அதுதான் புரியல, அதுதான் புரியல. ஆக நானே எப்படி ஆத்மஸ்வரூபமா இருக்க முடியும்? டெய்லி எந்திரிச்ச எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ விவகாரங்கள், உடம்பு முடியல, அது முடியல, அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, எல்லா விதமான விவகாரங்களும் இருக்கக்கூடிய நான் தான் ஆத்மா, அதுதான் ஆனந்தம்னு சொல்றீங்களே, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? இல்லையா? ஆக நான் என்னைத்தான் நேசிக்கின்றேன் என்பது நிரூபணமானால், நிரூபித்தால், நான் எதை விரும்புகின்றேனோ அதுதான் சாத்தியம், நான் விரும்புவது ஆனந்தம், நாம் நம்மைத்தான் விரும்புகின்றோன்னு சொன்னா இங்கு நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், கொஞ்சம் சிந்திக்கணும், கும்பகோணம் போல. ஆமா, சிந்திக்கணும். இங்குதான் கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கா. நான் என்னைத்தான் நேசிக்கின்றேன் என்பது என்னவா? இயற்கைன்னு சொல்றது, காரணம் சொல்றது. என்னைத்தான் நேசிக்கின்றேன் என்பது எப்படி என்றால் சகஜம். நான் என்னை நேசிப்பது என்பது இயற்கை சொல்றார், செயற்கை இல்லை. என்னை நான் நேசிப்பது இயற்கையாக இருக்கின்றது. ஆனால் ஒரு பொருள் மீதோ பிற உயிர்களின் மீதோ நான் நேசிப்பது என்பது பழகி பழகி செயற்கையாகத்தான் வருகின்றதே தவிர உண்மையில் என்னை நான் நேசிப்பது என்பது இயற்கை, சகஜம் சொல்றார். சகஜம். பிறவற்றை நேசிப்பது, எனக்கு அப்பாற்பட்டு நேசிப்பது இயற்கை இல்லை. எனக்கு விருப்பத்துக்குரியதாக எது ஆகிவிடுகின்றதோ அதை விருப்பத்திற்குரியதை நேசித்து நேசித்து செயற்கையாக பழகிக் கொள்கின்றேன். ஆனால் என்னை நான் நேசிப்பது என்பது இயற்கையாக இயல்பாக இருக்கின்றது. அது யாரும் சொல்லிக் கொடுத்தா நேசிக்கிறான். நான் ஆனந்தமா இருக்கணும் என்பதை யாரும் சொல்லிக் கொடுத்தா நேசிக்கிறாங்க. சொல்லிக் கொடுத்தா நம்ம இருக்கிறோம், நமக்கு தெரியல வேணா சொல்லலாம், ஆனால் இயல்பா நம்ம இடத்துல இருக்கிறது. இப்போ வேதாந்த வகுப்பை கூட ஆரம்ப காலத்துல வேதனையா இருக்கும். உங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் பிடிக்கல, அவர் பழிவாங்கன்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், ஒன்றையும் பண்ண வேண்டாம். மாண்டிக்க உபநிஷத்துல வகுப்புல நடுவுல கொண்டு வந்து அவர் உட்கார வச்சிருங்க. நெளிவார், போக முடியாது, வரவும் முடியாது. அந்த 1 மணி நேரம் அவர் படுற அவஸ்தை இருக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய அவஸ்தை இருக்கு. ஆமா, என்ன பண்றது? ஆனா அந்த வகுப்புல ஆர்வம் ஏற்படும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு புரியும் பொழுது, நம்முடைய விருப்பத்துக்குரிய மாறும் பொழுது, அப்புறம் என்ன பண்ணுவோம்? வகுப்பு ஆனந்தமா கேட்டுட்டு இருப்போம். இப்படா வகுப்பு இருக்கு, நம்ம போயிட்டு வரோம்னு சொல்லி நினைப்போம். ஆக இதெல்லாம் இயற்கையா வரல, திடீர் என்று வரல, பழக பழகத்தான் வருகின்றது. ஆனால் நம்மீது வருகின்ற அன்பு இருக்கே, நமக்கு நாமே ஆனந்தமாக இருப்பது என்பது இயற்கையாக இருக்கின்றது, யாரும் சொல்லிக் கொடுத்து வரவில்லை. ஆனால் மற்றவர்கள் மீது வருகின்ற வைத்துள்ள அன்பு இருக்கு பாருங்க, பொருள், மனிதர்கள், இதெல்லாம் செயற்கையாக ஒரு காலத்தில் தான் வருகின்றது. ஆக என்னை நான் நேசிப்பது எப்படி சொல்லுகின்றீர்கள் சொன்னா, இது நம் மீது நமக்கு இருக்க வேண்டிய நேசிப்பு இயற்கையானது, செயற்கையானது இல்லை. இரண்டாவது, அவரவர்கள் நேசிப்பது பொதுவாக, சாமான்யமாக, யூனிவர்சலா இருக்கு, பொதுவானதாக இருக்கின்றது.
விதிவிலக்கே இல்லாமல் இருக்கின்றது. ஒரு பொருளை ஒரு மனிதன் நேசிக்கலாம், அதே பொருள் இன்னொரு நேசிக்கணுன்ற அவசியம் இல்லை. அவனுக்கு வேறு ஒரு பொருள் நேசிப்பு இருக்கலாம், இந்த பொருள் அவனுக்கு பிடிக்காது இருக்கலாம். அல்லது ஒரே பொருளை கூட எப்பொழுதுமே ஒருவனுக்கு இன்பத்தை தராது இல்லையா? இழுக்க இழுக்க இன்பம் தருவதுன்றான். முதலாம் விளம்பரத்தை பார்க்கலாம். அப்புறம் டாக்டர் என்ன பண்ணிடுறாரு, இனி பிடிச்சுன்னா நீ அவ்வளவுதான் போயிடுவேன்றாரு, விட்டுடுறான். உண்மை தானே? ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு சிகரெட், பக்கத்தில் இருக்கிற அந்த வாடையே பிடிக்கல, அது அவருக்கு பிடிக்கல. ஒரு பொருள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னா எல்லாருக்கும் பிடிக்கணும் இல்லையா? எல்லாரும் இன்பத்தை தர்றதா இருந்தா. ஆக அது எல்லாத்துக்கும் கண்டிஷன் இருக்கு. ஆனால் நம்மை நாம் நேசிப்பது என்பது உலகத்தில் இருக்க எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவானதாக யூனிவர்சல்லா இருக்குன்னு சொல்றார். விதிவிலக்கின்றி நாம் பிறவற்றை நேசிப்பதில்லை, ஆனால் நம்மை விதிவிலக்கே இல்லாமல் நம்மை நாம் நேசிக்கின்றோம், எல்லா மனிதர்களுக்கும். சரி, அடுத்து மூன்றாவது, நம்மை நாம் நேசிப்பது நிபந்தனை அற்றது, நிருபாதிகம் சொல்றார். அவரவர்கள் நேசிப்பது நிபந்தனையற்று நேசிக்கின்றார்கள். பிறரை நேசிப்பதற்கு நிபந்தனை இருக்கின்றது. மகன், தாய் இல்லையா, அதெல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட இது தேவைதான் வாழ்க்கையில. தாய் செலுத்துற அன்பு, மற்ற அப்பா கொடுக்குற அன்பு, தாத்தா பாட்டி கொடுக்குற அன்பெல்லாம் அந்த குழந்தைகளை ரொம்ப எப்படியாப்பட்ட முரடனா இருந்தாலும் அவன் திருத்தி விடும். அதெல்லாம் இருக்கு, அது லௌகீகத்துல. ஆக நாம் இயற்கையாக எதையும் நேசிப்பதில்லை, செயற்கையாக காலத்தினால் உருவாக்கப்பட்ட நேசிப்பைத்தான் நாம் பெற்றிருக்கின்றோம். எல்லாரும் எல்லா பொருளையும் எப்பொழுதும் நேசிப்பதில்லை, நிபந்தனை இருக்கின்றது, கண்டிஷன் இருக்கின்றது. ஆனால் அதில் மகிழ்ச்சி வருகின்றது, அதை நாம் நேசிக்கின்றோம், இல்லை சொல்லல. ஆனால் நான் என்னை நிபந்தனையின்றி இயற்கையாக நேசிக்கின்றேன், இதுதான் உண்மை. ஆகவே நான் என்னைத்தான் நான் விரும்புகின்றேன், அதைத்தான் நான் சாத்தியமாக்க வேண்டும். அந்த சாத்தியமான அந்த ஒரு வஸ்து என்ன? நான் என்பது அங்கு ஆத்மா. ஆக இங்க நான் உண்மையில் விரும்புவது ஆனந்தத்தை தான் சொன்னான். அந்த ஆனந்தம் இருக்கும் இடம் ஆத்மா. ஆத்மாவை நேசிப்பதும் ஆனந்தமாக இருப்பதும் ஆனந்தத்தை நேசிப்பது என்பதும் வேறு வேற இல்லை. ஆக என்னைத்தான் விரும்புகின்றேன்னு சாத்தியம் சொன்னா உபனிஷத்து என்ன பண்றது? சேர்த்து விடுகின்றது. நீயும் ஆனந்தமும் வேறு வேறு இல்லை, ஆனந்தமும் நீயும் ஆத்மாவும் ஒன்றே தான். இதெல்லாம் ஆரம்பத்தில் கேட்கும்பொழுது வெறும் வார்த்தைகளா இருக்கும், ஏதோ ஒரு கருத்து போல இருக்கும். ஆனா இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இதை புரியறதுக்கு ஒரு பெரிய நீண்ட பயணம் இருக்கு. இந்த பயணம்னா ஆத்மா அடையிறது பயணம் இல்லை, எங்கே போய் அடையிறது இல்லை. நானாக எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருப்பது சித்த வஸ்து. அது போய் அடையணும்னா சாத்திய வச்சுன்னு ஒன்று போய் அடையணும் ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில். ஆத்மா எப்போ சித்த வஸ்து, நானாக எப்பொழுது இருந்து கொண்டு இருப்பது, எங்கேயோ போய் அடையிறதுன்றதுலாம் இல்லை, சித்த வஸ்து அது. ஆக என்னைத்தான் நான் விரும்புகின்றேன், என்னில் உபனிஷத் சேர்த்து விடுகிறேன். நீயும் ஆனந்தம் ஒன்றுதான், நீ வேறு, ஆனந்தம் வேறு இல்லை. ஆனால் அந்த ஆனந்தமாக இருந்து கொண்டு நான் என்ன பண்ணுறேன், எங்கே கிடைக்கும் ஆனந்தம், எங்கே கிடைக்கும் ஆனந்தம்னு சொல்லி நினைக்கிறோம். சக்கரை என்ன பண்ணிச்சான், ஒரு கடையாக போயிட்டு இனிப்பு எப்படி இருக்கும், இனிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுதான். அதுக்கு என்ன அறிய வரணும், நீயே இனிப்புப்பா, நீ வேற இனிப்பு வேறையா, நீ தான் இனிப்பு, உன் பேர் தான் சக்கரை. அப்படி சாஸ்திரம் சொல்றது, நீ தான் ஆனந்தம், நீ தான் ஆத்மா, வேற வேற இல்லை, ஒன்று தான்பா, நீ எதுக்கு தேடுற? அதை புரிய வைக்கிறது சாஸ்திரம். சரி, இது புரிஞ்ச பிற்பாடு உடம்புல வெளியே வராதா, தலைவலி வராதா, திருகு வலி வராது, கூடுதலா வந்தாலும் வரும், அது வேற. அது வேற, அது வேற.
ஆக ஆத்மாவைத்தான் நான் விரும்புகின்றேன், ஆனந்தத்தை தான் விரும்புகின்றேன் என்றால் ஆனந்தம் ஆத்மா ஒன்றுதான் சொல்லி சொன்னான். பிறகு எது ஆனந்தமோ அதுதான் உனது சாத்தியம். இப்போ சாத்தியத்தை சொல்லி கொடுத்துடுது. பணமா, பாசமா, அன்பா, உறவுகளா, மற்றதா எல்லாம் சொல்லி வந்து அதெல்லாம் சாத்தியம்தான் இல்லைன்னு சொல்லி சொல்ல. ஆனால் முழுமையான நிறைவான இறுதியான சாத்தியம் ஆனந்தம். அந்த ஆனந்தம் என்பது ஆத்மா, அது நீயாக இருக்கின்றாய். ஆக உன் சாத்தியம் ஆனந்தம் ஆத்மா, அனாத்மா உன்னுடைய சாத்தியம் இல்லை, அதை நீ விரும்பவில்லை என்பதை அழகாக நிறைய லாஜிக்கை படிப்படியாக சொல்லி நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கு. ஆக இந்த ஆத்மாவை சாத்தியமாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விசாரமே, இந்த பகுதிய போர்ஷனே. உன் விருப்பத்துக்குரிய விஷயம் கடைசியில் என்ன தெரியுங்களா? நீ தான் சொல்லிட்டு இருக்கு. புரியல நமக்கு ஆரம்பத்தில். உன்னோட விருப்பத்துக்குரிய விஷயம் நீ தான், நீயே தான், நீ மட்டும்தான். நானே நானா, யாரோ தானானா, மெல்ல மெல்ல மாறிடல. இல்லப்பா, நீயே தான், நானே நானா தான். ஆமா, நானா நானே இல்லை, நானே நானே தான், நான் தான், வேற இல்லை. ஆக முதலில் சாத்தியமாக தெரிவது நமக்கு திரவியம், பணங்கள். பிற்பாடு இவைகள் அடைந்த பிற்பாடு அவைகளால் மனதில் நிறைவு கிடைக்கவில்லை. முதல்ல பொருள் இல்லை, கஷ்டம். பிறகு பொருள் இருக்கு, அதில் நிறைவு இல்லை. ஏனென்றால் என்னை நேசிக்க ஆட்கள் இல்லை. பொருளுக்கு ஆசைப்பட்டு ஆட்களை விட்டு விட்டேன். அன்புக்கு பிச்சைக்காரனாக இருந்தேன். செல்வத்தில் உண்மையான அன்பு இல்லை என்பதை புரிந்த பிறகு அன்பை செலுத்துவதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். இது 2வது படி. பிறகு நான் நேசிக்க ஆழம் வேணும், என்னை நேசிப்பதற்கு ஆள் வேணும். ஜடமான பொருளிலிருந்து அன்பு என்ற நிலைக்கு வந்து விட்டுக்கின்றான் பக்குவப்பட்டு. இதுவே பல பேருக்கு வாழ்க்கையில் புரிவதில்லை. மரணப்படுக்கையில் தான் அது நம்ம புரிகின்றது. என்னைக்காவது பீரோவில் இருக்கக்கூடிய பணம், பேங்க்கில் இருக்கக்கூடிய எப்படி டெபாசிட், எஸ்பி அக்கௌண்ட்டில் இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? தலைவலிக்கிறதா? மாத்திரை வேணுமா? சுடுதண்ணி போட்டு தருமா? கேட்குமா? அது கேட்குமா? ஆட்கள் தான் கேட்பான். ஆட்கள் தான் கேட்பான். ஆட்கள் தான் கேட்பான். சரி, இந்த அன்பு தான் சாத்தியமா என்றால் கடைசியில் சொல்கின்றது இல்லை அன்பே மைத்ரேயி. அழகா சொல்றார் அவர். இல்லை அன்பே மைத்ரேயி, அப்படி இல்லை. ஆத்மாவ அரே திரஷ்டவியக ஸ்ரோத்தவியக மந்தவியக நிதித்தியாசித்தவியக. ஆகவே மைத்ரேயி, ஆத்மாதான் உன்னால் அறியப்பட வேண்டும், ஆத்மாதான் உன்னால் சிந்திக்கப்பட வேண்டும், ஆத்மாதான் உன்னால் தியானிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் எல்லோருமே அவரவர்களைத்தான் நேசிக்கின்றார்கள். மற்றவர்களை நேசிப்பது என்பது செயற்கை, இயற்கை இல்லை. அவரவர்களைத்தான் நேசிக்க முடியும். ஆகவே இந்த அறிவை கொடுத்து என்ன பண்றார்? நான் போயிட்டு வரணும், எனக்கு பர்மிஷன் கொடுன்றார். ஆக இந்த ஆத்மாதான் பார்க்கப்பட வேண்டும். அது எப்படி பார்க்கப்பட வேண்டும்? அபரோக்ஷதயா ஞாதவ்யக, அறியப்பட வேண்டும். திரஷ்டவியக என்றால் ஞாத்தவியம். பார்த்தல் என்றால் நம்ம இங்கே உபயோகப்படுத்துவோம் சில நேரத்தில். கேட்டு பார்த்தேன், சுவைத்து பார்த்தேன், நுகர்ந்து பார்த்தேன், சொல்லி பார்த்தேன். பார்த்தேன் என்பது கண்ணில் மட்டும் நடக்கிற விஷயத்துக்கு உபயோகப்படுத்தணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பார்த்தேன் என்பதை எல்லாவற்றையும் பயன்படுத்துகின்றோம். அதுபோல் ஆத்மாவை பார்த்தல் என்றால் என்ன? அது அடுத்த கேள்வி. அறிந்தேன் என்றால் அறியப்பட்டது என்னிலிருந்து வேறுபட்டது தானே. ஆத்மாவை நான் அறிந்தேன்னு சொல்லி சொன்னா அறியப்பட்ட பொருள் என்னிலிருந்து வேறுபட்டது தானே. அப்படி அறிவதா ஆத்மாவை? எனக்கு வேறாக அறிவதா ஆத்மாவை சொல்லி சொன்னா, நான் ஆத்மாவை அறிய வேண்டும் என்றால் ஆத்மாவை ஒரு பொருளாக அல்லாமல் அபரோக்ஷதயா ந திருஷ்யத்தையா, ஆத்மாவை ஆத்மாவாகவே, நானே ஆகவே, தானே ஆகவே, என்னையே ஆகவே. என்ன வார்த்தை போடுங்க. இந்த குழந்தைங்க சொல்லணும், எதுனா கேட்டா எனக்குன்னு சொல்ல தெரியாது, நானுக்குன்னு சொல்லணும். அதுபோல் ஆத்மாவை நானே ஆக, தானே ஆக, என்னையே ஆக, எனக்கு வேறுபட்டதாக இல்லாமல் வேறாக இல்லாததாக.
அதனாலதான் ஒரு உபநிஷத்துல சிஷ்யனை பாடத்தை சொல்லி கொடுத்து குரு கேட்பார், ஆத்மாவை அறிந்தாயா சிஷ்யான்னு கேட்கிறார். ரொம்ப நேரம் பாடம் நடத்து. நான் ஆத்மா அறிந்தேன்னா அப்படின்னா நீ அருகில் உட்காரு நீட்டுறார். யோசித்தா, என்னடா அது வேற மாதிரி சொல்லியிருக்கணும் போல இருக்கு, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு இல்லையா? மறுபடியும் பாடம் நடத்துறார். பாடம் நடத்த இப்போ உஷாராயிட்டான் சிஷ்யன். சிஷ்யா, நீ ஆத்மா அறிந்தாய். நான் ஆத்மாவை அறியவில்லை, அறிய விரும்பவில்லை, நீ அறிந்து விட்டாய், போயிட்டு வாடினார். இந்த கான்வர்சேஷனை கேட்டோம்னா இது ஏதோ 2 செமி பேசுறா போல இருக்கும், அரை முக்கா பேசுறா போல தான் இருக்கும். அங்கே என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் சொன்னா, நான் ஆத்மாவை ஒரு பொருளாக அறியவில்லை, அறிய விரும்பவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நானேயாக புரிந்து கொண்டேன். அதுபோல இந்த ஆத்மாவை எனக்கு வேறாக அந்நியமாக ஒன்றாக அறிவதா என்றால் இல்லை, நானேயாக தானேயாக ஆத்மாவை ஆத்மாவாகவே அறிந்து கொள்வது. இந்த உடல் மனதை அறிகின்றேனே, அது போல ஆத்மாவை அறிவதா என்றால் இல்லை, ஆத்மாவை வேறாக இல்லாமல், எனக்கு வேறாக இல்லாமல் அறிய வேண்டும். இதுதான் முதல் பொருள். ஆத்மாவை அறிய வேண்டும் சொன்னா, ஆத்மா பார்க்கப்பட வேண்டும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அடுத்து 2வது பொருள் அர்ஹார்த்தே யோக்கியதா தர்ஷ. ஆத்மாதான் அறிவதற்கு யோக்கியமான பொருள். இந்த உலகத்திலே ஒரு பொருள் அறிவதற்கு யோக்கியமான ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி சொன்னா ஆத்மாதான் அதற்கு அருகதையானது. ஏனென்றால் நானாகவே இருந்து கொண்டு என்னை அறியாம இருக்கேன். என்னை நான் அறிய ஒரு பட்ட காலம் யாது இருந்தேன், எது போய் என்னை நீங்க தாய்மன்னர் சொல்றார். இதுக்காக நான் பட்ட பாட்டு இருக்கேன் சுவாமி, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனா நானாகவே இருந்து நான் அறியல. என்னுட்கலந்தாய் யான் அறியாது. கடைசியில் அதனால தான் சொல்றார், அன்னை போலும் அருள்மிகுக்கும் மண்ணும் ஞான வரதென்னை. என்ன கொடுத்து தெரியுமா? என்னையே எனக்களித்த நின்னையான நினைவனே. என்னதான் எனக்கு கொடுத்த, என்னைத்தான் எனக்கு புரிய வைத்தாய், அதனால நான் உன்னை ரொம்ப நினைக்கிறேன்பான்னு சொல்றார். அன்னை போலும் அருள்மிகு. எவ்வளவு அன்பு கருணை என் மீது இருந்தால் நீங்கள் குருவாக இருந்து எனக்கு நேரத்தை கொடுத்து மெனக்கிட்டு எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தால் புரியுமா அப்படி புரிய வைப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டப்பா. அன்னை போலும் அருள்மிகு மண்ணும் ஞான வரதன்னா, வரதன்னு சொல்லி சொன்னா குருன்னு சொல்லி அர்த்தம். என்னையே எனக்களித்த நின்னையான என்னதான் எனக்கு கொடுத்த, அதனால உன்னை நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். நினைக்கிறது வேற என்ன காரணம் இருக்க வேண்டும்? ஆக இந்த ஆத்மா இதுதான் அறிவதற்கு யோக்கியமானது. ஏனென்றால் இந்த ஆத்மாவை அறிந்தால்தான் சம்சார சாகரத்திலிருந்து விலக்கி கொள்ள முடியும், புருஷார்த்த சித்தி கிடைக்கின்றார். வாழ்க்கையில் நாம் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்தவர்களாவோ சொல்றார். புருஷார்த்த சித்தி. புருஷார்த்தம்னா தெரியுது இல்லையா? அறம் பொருள் இன்பம் வீடு தமிழ்ல சொன்னா தர்ம அர்த்த காம மோட்சம். மோட்சம் இப்போ எதை அடையணும்னு சொல்லி தெரிந்து விட்டது. சாத்தியத்தை, அந்த அடைய வேண்டிய சாத்தியத்தை எப்படி அடைவது? அடுத்த கேள்வி. சாத்தியத்தை சொல்லிட்டீங்க, எது சாத்தியம் புரிஞ்சிடுச்சு. அந்த சாத்தியத்தை எப்படி நான் அடைவது? அதற்கு உபாயம் என்ன, மார்க்கம் என்ன? சாஸ்திரம் அழகா சொல்லுது, ஸ்ரவணத்தினாலும் மனனத்தினாலும் நீ அதை அடைய வேண்டும். அதுதான் சொல்ல, ஸ்ரோத்தவ்யக மந்தவ்யக நிதித்தியாசித்தவ்யக ஹே மைத்ரேயி. அது ஆத்மாதான் உன்னால் கேட்கப்பட வேண்டும், சிந்திக்கப்பட வேண்டும், தியானிக்கப்பட வேண்டும். திரஷ்டவ்யக சொல்லி சொன்னா ஸ்ரோத்தவ்ய என்றுதான் அர்த்தம். ஆத்மா கேட்கப்பட வேண்டும் சொல்லி சொன்னா அடுத்த கருத்து, நான் கேட்கணும்னா யாரோ ஒருத்தர் சொல்லணும் இல்லையா? யாரோ சொன்னா தானே கேட்போம். ஆக வேதாந்த ஸ்ரவணம் செய்யப்பட வேண்டும். ஆத்மாவை, அதை பற்றி அறிவை அடைய உபாயம் வேதாந்த வாக்கியங்களை கேட்பது. வேதாந்த வாக்கியங்களை கேட்பது. ஆத்மாவை அறிதல் என்பதும் ஆத்மாவை அடைதல் என்பதும் இங்கு ஒன்றுதான் சொல்லி சொல்றார். ஆத்மாவை அடைதல் என்பது ஆனந்தத்தை அடைதல் என்பது தான். ஆனந்தம்
அதுதான் நானே ஆத்மா. ஆக ஆனந்தத்தை அடைதல் என்பது நம்முடைய புருஷார்த்தம். இது ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லி அப்படியே லேர்ன் பண்ணியிருக்கார். நம்ம இந்த மந்திரத்தை படிச்சுட்டு அடுத்த வகுப்புல நாம இந்த ஸ்ரவண மனனம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம கொஞ்சம் யோசிப்போம். பிருகதாரண்ய உபநிஷத்தினுடைய 2வது அத்தியாயம் 4வது பிராமணம் 5வது மந்திரம் 2, 4, 5. இப்போனா புஸ்தகம் கிடைச்சுன்னா பாருங்க, ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. சகோவாச்ச நவா அரே பத்யுஹு காமாய பதிப்ரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதிப்ரியோ பவதி நவா அரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி நவா அரே புத்ராணாம் காமாய புத்ரா பிரியா பவந்தி ஆத்மனஸ்து காமாய புத்ரா பிரியா பவந்தி நவா அரே வித்தஸ்ய காமாய வித்தம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய வித்தம் பிரியம் பவதி நவா அரே பிரம்மண காமாய பிரம்ம பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய பிரம்ம பிரியம் பவதி நவா அரே க்ஷத்ரஸ்ய காமாய க்ஷத்ரம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய க்ஷத்ரம் பிரியம் பவதி நவா அரே லோகானாம் காமாய லோகா பிரியா பவந்தி ஆத்மனஸ்து காமாய லோகா பிரியா பவந்தி நவா அரே தேவானாம் காமாய தேவா பிரியா பவந்தி ஆத்மனஸ்து காமாய தேவா பிரியா பவந்தி நவா அரே பூதானாம் காமாய பூதானி பிரியாணி பவந்தி ஆத்மனஸ்து காமாய பூதானி பிரியாணி பவந்தி நவா அரே சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மாவா அரே திரஷ்டவ்யஹ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யஹ மைத்ரேயி ஆத்மனோ வா அரே தர்ஷனேன ஷவணேன மத்யா விஜ்ஞானேன இதம் சர்வம் விதிதம். இதனுடைய விளக்க வார்த்தைகளை பொழிப்புரை மட்டும் பார்ப்போம். யாக்ஞவல்கியர் கூறினார், சகோவாச்ச அவர் சொன்னார், அன்பே, கணவனுக்காக கணவன் நேசிக்கப்படுவதில்லை, ஆன்மாவிற்காகவே கணவன் நேசிக்கப்படுகின்றான். அன்பே, மனைவிக்காக மனைவி நேசிக்கப்படுவதில்லை, ஆன்மாவிற்காக மனைவி நேசிக்கப்படுகின்றார். இங்கே ஆன்மான்னு சொல்ற இடத்துல நம்ம பார்த்தோம் ஆனந்தம் இன்பம் சொல்லி போட்டோம். அன்பே, பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் நேசிக்கப்படுவதில்லை, ஆன்மாவிற்காக பிள்ளைகள் நேசிக்கப்படுகின்றார்கள்.
அன்பே. செல்வத்திற்காக செல்வம் நேசிக்கப்படுவதில்லை, ஆன்மாவிற்காக செல்வம் நேசிக்கப்படுகின்றது. அன்பே. பிராமணனுக்காக பிராமணன் நேசிக்கப்படுவதில்லை, ஆன்மாவிற்காக பிராமணன் நேசிக்கப்படுகிறான். அன்பே. சத்திரியனுக்காக சத்திரியன் நேசிக்கப்படுவதில்லை, ஆன்மாவிற்காக சத்திரியன் நேசிக்கப்படுகின்றான். அன்பே. உலகங்களுக்காக உலகங்கள் நேசிக்கப்படுவதில்லை, ஆன்மாவிற்காக உலகங்கள் நேசிக்கப்படுகின்றன. அன்பே. தேவர்களுக்காக தேவர்கள் நேசிக்கப்படுவதில்லை, ஆன்மாவிற்காக தேவர்கள் நேசிக்கப்படுகின்றார்கள். அன்பே. உயிரினங்களுக்காக உயிரினங்கள் நேசிக்கப்படுவதில்லை, ஆன்மாவிற்காக உயிரினங்கள் நேசிக்கப்படுகின்றன. அன்பே. எதற்காகவும் எதுவும் நேசிக்கப்படுவதில்லை. கன்க்ளூட் பண்றார் பாருங்க. ஆன்மாவிற்காக அனைத்தும் நேசிக்கப்படுகின்றன. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. கடைசியில வர்றதுதான் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். என் அன்பே, தாய்மன்னர் சொல், என் அன்பே, என் அறிவான அன்பே எல்லாம் சொல்லுவார். அது போல இந்த என் அன்பே. மைத்ரேயி, ஆன்மாவையே காண வேண்டும், கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், நம்மையே நாம் அதனால் நிறைத்து கொள்ள வேண்டும். கேட்பதாலும் சிந்திப்பதாலும் மேலான ஞானத்தாலும் ஆன்மாவை அறிவதால் மட்டுமே அனைத்தும் அறியப்படுகின்றன. ஏனென்றால் அனைத்துமாய் இருக்கின்ற ஆத்மாவை அறிவதனால் நாமும் அனைத்தையும் அறிந்து கொண்டவர்கள் ஆகின்றோம். அனைத்துமாய் நின்றாயே யான் வேறோ நின்னை நினைக்குமாறு எங்கே நிகழ்த்தாய் பராபரம். தாய்மொழி ரொம்ப அழகா சொல்றார். அனைத்துமாய் நின்றாயே, அங்க நினைக்கிறது கூட எங்கப்பா விஷயம் இருக்கு, ஆள் இருக்கு. நினைச்சா நினைக்கப்படும் பொருள் வேற தானே, அங்க நினைக்கிறதுக்கு எங்க இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க ரொம்ப அழகான இந்த ஒரு பகுதி இது. ஆக இங்க ஆன்மா என்று கூறப்படுவது பரமாத்மாவின்னு சொல்லி போட்டுடுறார் இல்லையா? ஆமா, அதுதானே அந்த பிரம்மமாகத்தானே இருக்கு. ரொம்ப அழகான இடம். இனி அதை அடைவதற்கு உபாயமா இருக்கக்கூடிய கடைசி போர்ஷன், அதை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.